தொங்குறாப்பா, தூக்கல தொங்குறா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சகாப்தமே முடிஞ்சு போச்சு. இருட்டான என் வாழ்க்கை நிரந்தரமாவே இருட்டாயிடுச்சு. தம்பி, இப்படி 2-3 நாளா சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? எழுந்திருச்சு ஒரு வா சாப்பிடவா. தம்பி, உன் தங்கச்சி எழுதின லெட்டர்ப்பா. காயத்ரியா? ஆமாப்பா, சனிக்கிழமை எழுதிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா? இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து சேர்ந்திருக்கு. என்ன எழுதிருக்கா? படிங்க படிங்க. அண்ணே, இந்த லெட்டரை நீ படிக்கிறப்போ நான் செத்துருப்பேன். போலீஸும் கேச முடிச்சிருக்கும். பருமதான் காரணம் நினைச்சிருக்கும். ஆனா காரணம் அது இல்லைன்னு என்ன ஒருத்த மோசம் பண்ணிட்டான். அவனோட நான் கொஞ்ச நாள் தான் நெருங்கி பழகினேன். இப்ப நான் 2 மாசம் கேட்போம். அவன் என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டான். அவன் பேரு விலாசம் எதுவுமே தெரியாது. ஆனா ஊட்டி எக்ஸிபிஷன்ல அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம வீட்டு தகர பெட்டியில வச்சிருக்கேன். அவனை விட்டுடாதே. தம்பி, இவனை நீ சும்மா விடக்கூடாதுப்பா. ஆயா, என் தங்கச்சி என்னைக்கு செத்தா? சனிக்கிழமை. சனி போனம் தனி போகாதுன்னு சொல்லுவாங்க. இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நீ அவனை பழி வாங்கினேன்னு சொல்ற வரைக்கும் இந்த கிழவி மண்டைய போட மாட்டாப்பா. நான்சென்ஸ். யாரோ ஒரு கிழவி ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அறிவாள தூக்கிட்டு கிளம்பிட்டியா? டாக்டர், உங்க தங்கச்சி யாராவது கெடுத்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? யூ ஆர் கரெக்ட். உன்னுடைய நிலைமையில நான் இருந்திருந்தா நீ செய்யறதா நானும் செஞ்சிருப்பேன். பின்ன என்ன மட்டும் தடுக்கிறீங்க? இதுவும் கரெக்ட். என்னுடைய நிலைமையில நீ இருந்திருந்தா நான் செய்யறதா நீயும் செஞ்சிருப்பேன். அதாவது தடுத்திருப்பேன். குமரன், சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க கூடாதுப்பா. அதுக்கு தான் போலீஸ் இருக்காங்களே. போலீஸ் அவங்க என்ன செய்வாங்க? ஆளை பிடிப்பாங்க, கேஸ் போடுவாங்க, என் தங்கச்சி பேரை கோர்ட்ல ஏறத்து விடுவாங்க. தண்டனை கிடைச்சா என்ன கிடைக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா 2 வருஷம் கிடைக்குமா? அதுக்கப்புறமும் இன்னொரு அப்பாவி பொண்ணை தேடி அலைவாங்க பொறுக்கி ராஸ்கல். சோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டுறதா அவனுடைய குறிக்கோள். குறிக்கோள் மட்டுமில்ல டாக்டர், என் லட்சியம், மூச்சு, தாரக மந்திரம் எல்லாம் அந்த பேமானி சாகணும். சோமு, எவா குமரன், உன்னை ஒரு கொலகாரனா பார்க்க நான் விரும்பலப்பா. இப்போ நான் உன்னை ஏமாத்தி உன் கையில இருக்கிற ஒரே சாட்சியான அந்த போட்டோவை பிடுங்கி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா நீ என்ன செய்வே? அதுக்காக நீங்க என்ன ஏமாத்த வேண்டியதில்ல டாக்டர். இதோ தைரியமா இந்த போட்டோவை உங்க முன்னாடியே போடுறேன். குமரன், இந்த போட்டோவுக்கு நிறைய நகல் எடுத்து வச்சிருக்கியா? உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் நம்பிக்கைக்கு நன்றிப்பா. குமரன், நான் படிச்ச படிப்பின் மேல ஆணையா சொல்றேன். சீக்கிரம் உனக்கு கண் வரத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். இந்த போட்டோவை பாதுகாத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த போட்டோவில் இருக்கிற அயோக்கிய என்கிட்ட கிடைச்சான்னா நானே அவனை ஓ முன்னால கூட நிறுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இரு, அறுவாள் எடுத்துக்கிறேன். டாக்டர், அந்தரங்கம் புனிதமானது.
எப்படி வந்தா? ஒருவேளை நாம கிழிச்சு போட்ட போட்டோவை எல்லாம் இவதான் எடுத்திருப்பாளோ? தெய்வம் பக்தனை ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாரே இந்த மாமா. சந்தேகமே இல்ல, இவதான் எடுத்திருப்பா போல இருக்கு. அதனால தான் திரு திருன்னு முடிக்கிறா. என்ன நடிப்புப்பா மாமா. இந்த மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டா. கடைசி வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருப்பா. போயும் போயும் ஒரு குருடனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்க நீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க ஸ்டுடியோல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கிழிஞ்சு போச்சு. அதோட காப்பி வேணும். தாராளமா தரேன், உள்ள வாங்க. பையா, ஒரு சிங்கிள் காபி கொண்டா. இத பாருங்க, நம்ம ரேட் எல்லாம் ரொம்ப நார்மலுங்க. உங்க நெகட்டிவோட நம்பர் சொல்றீங்களா? 378. காபி கேன்சல். ஏன் சார்? உங்கள மாதிரி வெட்டிகளாக்கிக்கலாம். காபி கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? இதே நெகட்டிவ் ஒருத்தர் 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. எப்போ வாங்கிட்டு போனார்? சொல்றேங்க, ராத்திரி மணி 2 இருக்கும். பெட்ட பெட்ட பெட்டன்னு குளிரு, படபடன்னு வெளியில கதவை தட்டுற சத்தம். எழுந்து போய் பார்த்தேன், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. முண்டா என்ன போட்டோ ஸ்டுடியோ போய் திருடாரு. என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டேன். அறிவு கட்ட முண்டான்னு என் ஸ்டுடியோ கவரை காட்டினாரு. அதுல இருக்க அட்ரஸ். அப்புறம் போன வருஷம் எக்ஸிபிஷன்ல எடுத்து நெகட்டிவ்ல எடுத்து போடுற முண்டோன்னாரு. எடுத்து போட்டேன். 1 hour அலசினாரு. 378 நம்பர் நெகட்டிவ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினாரு. உன் பேரு என்னன்னு கேட்டாரு. முண்டோன்னு. இது மூர்த்தின்னு. முண்ட மூர்த்தி. இந்தாடா 300 ரூபாய்னு கொடுத்துட்டு நெகட்டிவ் எடுத்து போயிட்டாருங்க. பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருப்பாரு? வெள்ள பேண்ட், தூக்கி வாரின முடி, ராஜராஜ சோழன் மாதிரி நட, குரல் சிம்ப குரல். அவர் மாதிரி வக்கீலா இருப்பார் போல இருக்கு. வக்கீல் இல்லைங்க, டாக்டர். மாமா, படத்தை கிழிச்சு போட்டீங்க. இப்ப அவசர அவசரமா நெகட்டிவ் வாங்கிட்டு போயிருக்கீங்க. யாரை காப்பாத்துறதுக்கு இந்த காரியம் பண்றீங்க? மாமா, அந்த குருடனுக்கு அநியாயமா துரோகம் பண்றீங்க. இத கண்டுபிடிச்சே தீருவேன். உங்க மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டா. நிச்சயம் விட மாட்டா. என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? அது இருக்கட்டும். இந்த போட்டோ துண்டுகளை ஒண்ணு ஒரு பேப்பர் ஓட்டுங்க. ஒரு பொண்ணோட முகம் வரும். அதுல எனக்கு 50 காப்பி வேணும். எதுக்கு? நானும் சும்மா உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். முண்டன்னு வேணா சொல்லுங்க. 300 ரூபாய் கொடுத்துருங்க. ஐயா, ஒரு காப்பி. நாங்கெல்லாம் வெட்டிக்கிறாக்கி, எங்களுக்கு காஃபி வேண்டாம். இந்த காப்பீஸ் எப்போ வரும்? 24 hours டெலிவரி. உங்க பிரபாகர் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. இன்னும் சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா தயவு செஞ்சு அது கவர்ல போட்டு தராது. அதனால நான் எவ்வளவு ஏமாந்து போக வேண்டியது தெரியுமா? வர முண்டா. மூர்த்தி இல்ல, வர. வாமா, வா வா வா. என்ன மாமா, தூக்கம் வருதா? நீங்க பால தூங்கவே மாட்டீங்களே. ராத்திரி சரியா தூங்கலையா? என் ஃப்ரெண்டு கண்டாக்டர் வட்டேன். ராத்திரி ஹெல்ப்புக்காக என்ன கூப்பிட்டுட்டான். வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. அவர் பேர் கூட முண்டா இல்ல? ஐ மீன் மூர்த்தி இல்ல? கீர்த்தி. நீ எங்க போயிட்டு வர்ற? என் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட குழந்தைக்கு காது குத்தல். இங்கதான் நம்பர் 378 பிரபாகர் தெரு. அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். காது குத்த வேண்டியதுதான். ரொம்ப சுத்திட்டு வந்திருக்க போல இருக்கே. டயர்டா இருக்க, போய் குளிச்சுட்டு. இல்ல மாமா, வெதர் குளுகுளுன்னு இருக்கு. குழு குழு பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தாப்புலதான் இருக்க. ஆனா மூஞ்சிதான் பரிதாபமா இருக்கு. கிரேப் சாப்பிடு. ஏது மாமா, ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஊட்டியில ஏதுமா கிரேப்ஸ்? ஹைதராபாத். புளிக்குது. நம்ம டேஸ்டுக்கு தகுந்தாப்புல தான் இப்ப எதுவுமே கிடைக்கலையே. யாரது? நானப்பா மஞ்சு. ஒரு ரிப்போர்ட் செக் பண்றேன். அடடே, உங்களுக்கு வைத்தியம் கூட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, ஆனா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு செக் பண்றேன். எனக்கு இங்க என்னமா குறை? அதுவும் நம்ம டாக்டர் என்ன ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாரு. தங்கம்மா அவரு. கலரை பார்த்து தங்கம்னு ஏமாந்துட கூடாது. ஏன்னா கவரிங் கூட பாக்குறதுக்கு பளபளன்னு தான் இருக்கும். நான் எங்க மாமாவை சொன்னேன். நீங்க கண்ணு இருக்கிறவங்க கலரை பாப்பீங்க,
நான் கண்ணில்லாதவன். மனசால எடை போட்டு பார்த்தேன். அசல் தங்கம். நான் உங்க மாமாவை தான் சொல்றேன். நான் வரேன் செந்தில். சரிங்க. என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல முதலாளி அம்மாவுக்கு சந்தேகம் இருந்தா டாக்டர் தேசாயினுடைய நம்பர் இருக்கு. டெலிபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எதுக்காக ரிப்போர்ட்டை பார்க்கணும்? மாமா, அதை விட நான் ஒரு டாக்டர். அப்ப செந்திலோட ரிப்போர்ட்டை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? இல்லை, டாக்டருக்கு மட்டும்தான் அந்த உரிமை. வேற யாருக்கு அந்த உரிமை கிடையாது. எதுக்குமே ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறக்கூடாது.